கேட்டேன் கேட்டேன் நட்சத்திரம் வானிலை கண்டேன் கண்டேன் அது விசித்திர கதை சொல்ல கேட்டேன் கேட்டேன் இரட்சகரேசுவின் பாதம் பணிந்து உன் வெள்ளை போலமும் தந்தேன் தந்தேன் இரட்சகரேசுவின் பாதம் பணிந்து பொன் வெள்ளை போலமும் தந்தேன் தந்தேன் நட்சத்திரம் வானிலை கண்டேன் கண்டேன் அது விசித்திர கதை சொல்ல கேட்டேன் கேட்டேன் ராவினில் காத்தேன் காத்தேன் நான் விந்தையாய் தூதர்கள் தோன்ற கண்டேன் மந்தையை ராவினில் காத்தேன் காத்தேன் நான் விந்தையாய் தூதர்கள் தோன்ற கண்டேன் சிந்தையை கவர்ந்த சுந்தர பாலனை பெத்லகேம் ஊர் சென்று பார்த்தேன் பார்த்தேன் சிந்தையை கவர்ந்த சுந்தர பாலனை பெத்லகேம் ஊர் சென்று பார்த்தேன் பார்த்தேன் மந்தையை ராவினில் காத்தேன் காத்தேன் நான் விந்தையாய் தூதர்கள் தோன்ற கண்டேன் சாலோமின் மீட்புக்காய் காத்திருந்தேன் நான் ஆலயத்தில் அவரை காண பெற்றேன் சாலோமின் மீட்புக்காய் காத்திருந்தேன் நான் ஆலயத்தில் அவரை காண பெற்றேன் தேவகுமாரனை கைகளில் ஏந்தி சமாதானமும் பெற்றேன் பெற்றேன் தேவகுமாரனை கைகளில் ஏந்தி சமாதானமும் பெற்றேன் பெற்றேன் சாலோமின் மீட்புக்காய் காத்திருந்தேன் நான் ஆலயத்தில் அவரை காண பெற்றேன் நட்சத்திர வானிலை கண்டேன் கண்டேன் அது விசித்திர கதை சொல்ல கேட்டேன் கேட்டேன் லீவில் கூட சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. அங்கிள் வீட்டுக்கு போவாங்க, போய் ப்ரேயர் பண்ண அப்படின்றாங்க. அவர் வேறு பூம்பர் அங்கிள் சும்மாவே ப்ரேயர் பண்ண சொல்லுவார். அங்கே வேறு ப்ரேயர் வேறு பண்ணோம். சரி போவோம். தம்பி வாப்பா வாப்பா உட்காருப்பா உட்காருப்பா. என்னப்பா சௌக்கியமா? சௌக்கியம் அங்கிள். வீட்டில் சொன்னாங்க எல்லாமே? சொன்னாங்க அங்கிள். இருந்தாலும் நான் சொல்கிறேன், காலையில் நம்ம வீட்டில் 7 மணிக்கு ப்ரேயர் இருக்கும். போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்துருப்பா. சரிங்க அங்கிள். டைம் வேறு ஆச்சு. அந்த அங்கிள் வேறு ஆளுக்கு அவனை ப்ரேயர் வேறு கூப்பிட்டாரு. ப்ரேயர் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு போகுது. சரி ரிமோட் எங்கே? ரிமோட்டு ஜீவபாதையிலே நடக்கும் ஜீவனுள்ள தேவனே வரும். ஜீவபாதையிலே நடக்கும் ஆமென். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற நடக்கும். ஆமென். ஐயா ஜீவ தண்ணீர் ஒரு தம்பி ஜீவன் பெற என்னை நடக்கும். ஆமாம் அங்கிள். பைபிள் எங்க? பைபிள் பேக்கில் இருக்குது அங்கிள். உனக்கு கால் இல்லையாப்பா? இருக்குது அங்கிள். ப்ரேயர் சாரு உட்காந்துங்க அங்கிள். உட்காரத்துக்கா முழங்கால் பண்ணிட்டுப்பா உட்காந்து ப்ரேயர் முன்னாடி. அது பைபிள் இருக்கணும், புரியுதா? இந்த ஆன்லைன் ப்ரேயர்லாம் இல்லை, சர்ச்சுக்கு போகுதுதான். அங்கிள் நீங்கள் சொல்ல ப்ரேயர்லாம் பிசி அங்கிள். நான் சொல்கிறது ஏசி அங்கிள். இப்போல்லாம் அதான் ட்ரெண்ட் அங்கிள். என்னப்பா ஏசி பிசி? பிசினா பிஃபோர் கொரோனா அங்கிள், ஏசினா ஆஃப்டர் கொரோனா அங்கிள். இப்போல்லாம் அதான் ட்ரெண்ட் அங்கிள். அதெல்லாம் இல்லைப்பா, பைபிள் வச்சுன்னு ப்ரேயர் பார்ப்பா. சரிங்க. அகிஸ்டின் வா சர்ச்சுக்கு போகலாம். வா அகிஸ்டின் வா சர்ச்சுக்கு போகலாம். ஏன்னா வா சர்ச்சுக்கு போகலாம். இரு நான் வரேன். இப்போ தான் ஆன்லைன் ப்ரே இப்போ தான் நான் பெயின் இருக்குது. அதுக்குள்ளே நான் இருந்தா இப்போ தான் பாவரிக்க முடிச்சுக்கிறாங்க. போகலாம் இருந்தா. ஹலோ வசந்த் பிரதர், வசந்த் பிரதர். ஹலோ பிரதர், சொல்லுங்க பிரதர். வாங்க பிரதர், ஃபேனுக்குள்ள இடம் பிடிச்சி வச்சுக்கிறேன். இதோ வரேன் பிரதர். வாரத்துக்கு ஒரு நாள் தான் வராரு, லேட்டா வராரு. இதோ வரேன் பிரதர். பிரதர்
Praise வாங்க God, brother, brother. எப்படி எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க, brother? நல்லா இருக்கீங்களா? வீட்ல நல்லா நல்லா இருக்கிறேன், brother. நேத்து ஃப்ரெண்ட்ஸ் பேக்கரில பார்த்தேன் பிரதர் உட்கார்ந்தீங்க. ஆமா, brother. ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே வெயிட் பண்ணேன், ஓ brother. அப்படியா? அதான் போன அந்த பக்கம் வண்டியில வரலான்னு பார்த்தா அப்படியே போயிட்டேன் பிரதர். ஆமா, brother. சரி பிரதர், மெசேஜ் ஆரம்பிங்க, அப்புறம் சரி, உத்தியாசம் ஏதாவது பேர் சொல்லுவாரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்பாடா வந்துச்சுனாப்பா சர்வீஸ். பிரதர் Brother, சரியான மெசேஜ் பிரதர் சரியான இன்னைக்கு. message, brother. அதுவும் அந்த ரெண்டாவது ஆவியில குறிப்புல சொன்னாரு பாருங்க. அதான் பிரதர், அந்த ரெண்டாவது குறிப்பு ஹைலைட் பிரதர். சூப்பரா இது வரைக்கும் எந்த ஒரு ஊழியக்காரன் அந்த மெசேஜ் அப்படியே சொன்னாரு ஆவியில பிரதர். குதிச்சாங்க, brother. அப்படியே எல்லாரும். பிரதர், சரியான இது உள்ள பிரதர். ஃபயர் பிரதர் இன்னைக்கு. சரிங்க பிரதர். சரிங்க, brother. பிரதர் ஒரே நிமிஷம். Praise God, brother. சொல்லுங்க பாஸ்டர். இந்த மாதிரி நான் சாயந்தரம் கிராம சபை ஊழியத்துக்கு போறேன். ஓ அப்படிங்களா? வர முடியுமாப்பா 2 பேரும்? சரி, நாங்களா பிரதர் நம்ம சாயந்தரம் சும்மா தான் இருக்கிறோம். சரி பிரதர், வந்துடுறோம் பிரதர் சாயந்தரம். ஓகே பிரதர். அகஸ்டின் சாயந்தரம் இந்த மாதிரி ஊழியத்துக்கு போறப்பா கிராமத்துக்கு வந்து. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஏய், அது நம்ம ஃப்ரெண்டு அகஸ்டின் தானே? ஆமாண்டா, அவனே தான்டா. ஐயோ, இவனு வேற வரானுங்களே. இவனுக்கு சும்மாவே கலாய்ப்பானுங்க, சும்மாவே கலாய்ப்பானுங்க. வேற கையில் வேற ட்ராக் வேற இருக்குது. சரி, ட்ராக் மறைச்சிப்போம். ஏய் அகஸ்டின், அவன் சொல்கிறான் சுரேஷ், நான் நல்லா இருக்கேன்டா. சரிடா, நாங்க ரைடு போறோம், நீயும் வரியா? போலாம். இல்லடா, வரலடா. அங்கிள் வீட்டில் வேற ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, அது வேற போகணும்டா. நான் இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிற? எங்கள் அங்கிள் வீட்டுக்கு வந்தேன்டா, சரி சுற்றி பார்க்கலான்னு. சரி ஓகே, வா, நாங்க பைக்ல போறோம். இல்லை, நான் இன்னொரு நாள் வேணா வரேன்டா. நீங்கள் பத்திரமா இப்போ சேஃபாக போயிட்டு வாங்கடா, ஸ்பீடாக போகாதீங்கடா. சரி வா, நாங்க மஜா பண்றோம், வா. காலங்காத்தால போர் அடிக்குது. சரி, ஏதாவது டிவி வாட்ச் பார்ப்போம். ரமேஷ், சுரேஷ் ஆகிய இருவரும் சாலையில் நிகழ்ந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஐயோ, என்னடா உனக்கு இப்போ நேற்று தானே பார்த்தோம் நம்ம. எப்பறம் அதுக்குள்ளே காலை நியூஸில் எப்படி வந்து செய்தி வருது? ஐயோ, நம்ம நேற்றா கத்தரை பற்றி சொல்லியிருந்தா அவன் இருந்திருப்பான் நம்ம கூட. டேய் சுரேஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏய் ஆமாண்டா, ஏதோ பரலோகம் நரகம்ங்கிறாங்க. நம்ம கிட்ட அகஸ்டின் எதுவுமே சொல்லலையேடா. இப்போ நம்ம என்னடா பண்றது? யாரும் நமக்கு இயேசுவை பத்தி சொல்லலையேடா. அகஸ்டின் சொல்லாம விட்டியேடா. அவங்க விட்டுருங்க, அவங்க 2 பேரும் விட்டுருங்க. அவங்க 2 பேரும் எதுவும் பண்ணல. நான் தான் அவங்களுக்கு கத்தரை பற்றி எதுவும் சொல்லாமல் விட்டுட்டேன். அதனால அவங்க எதுவும் பண்ணாதீங்க ஏசுப்பா, அவங்க எதுவும் பண்ணாதீங்க. அவங்க நான் தான் கத்தரை பற்றி நேற்றே சொல்லியிருக்கணும். நான் ஏசுப்பா பற்றி நான் சொல்லாமல் விட்டுட்டேன். என்ன வேணா எதாவது இது பண்ணிக்கோங்க, அவங்கள எதுவும் பண்ணாதீங்க ஏசுப்பா. சொல்லுங்க. இல்லை அங்கிள், நேற்று நான் நம்ம பர்த்டேக்கு போனோம்ல, அப்போ வந்து 2 பேருக்கு நான் ட்ராக்கு கொடுத்தேன் அங்கிள். 2 பேர் ட்ராக் கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து ட்ராக்கு கொடுக்கல, அவங்க கலாய்ப்பாங்க சொல்லி ட்ராக்கை மறைச்சிட்டேன். இப்போது அவங்க காலைல நியூஸில் பார்த்தா அவங்க இப்படி இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகி. நேற்று அவங்க ட்ராக் அவனுக்கு அவங்க 2 பேருக்கு ட்ராக்கு கொடுத்து நான் அவங்களுக்கு இப்படி சொல்லியிருந்தேன்னா, கத்தரை பற்றி சொல்லியிருந்தேன்னா அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. இன்னைக்கு காலைல நியூஸில் பார்த்தா இப்படி சொல்கிறாங்க அங்கிள். கரெக்ட் தான் அகஸ்டின், நீ புரிஞ்சுக்கொண்ட மாதிரி இன்னும் புரிஞ்சுக்கொள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. சின்ன வயசில் கூட நான் தான் இருந்தேன் அகஸ்டின். இயேசு அறிஞ்சு கொள்ளாமல் தெரியாமல் ஃபோனு டிவின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னை இயேசு தெரிஞ்சு கொண்ட அப்புறம்
நான் இயேசுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். இன்னும் கூட நான் சின்ன வயசுலலாம் போகும்போது பைபிள் கூட எங்கள் அப்பா அம்மா தான் அகஸ்டின் எடுத்துன்னு போவாங்க. நம்ம வந்து ஒரு மெசேஜ் இருக்குது, மரண வாழ்க்கைன்றதுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அகஸ்டின். நம்ம அந்த மரண வாழ்க்கைன்றது எப்படின்னா, மக்கள் இப்போ இப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டு அடுத்து நம்ம நரகத்துக்கு போவோமா எதுக்கு போவோமே தெரியாமல் இருக்கிற மக்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லணும். அதுதான் நம்மளோட கருத்து. அதனால நம்ம வந்து நீ வந்து தெரிஞ்சு கொண்ட மாதிரி இங்கே இருக்கிற எல்லா மக்களும் தெரிஞ்சு எல்லாரும் நம்ம எங்கே போவோம்? பரலோகத்துக்கு போவோம். சரிங்க அங்கிள், நாளைக்கு வேறு வில்லேஜ் ஃபெலோஷிப் போகலான்னு சொன்னீங்களே அங்கிள்? ஆமாப்பா, அது ரொம்ப டேஞ்சரான ஏரியா. நான் போனாலே கல்லே தடிப்பானுங்க, இதுக்கு உயிரோட வருவானு கூட தெரியல. நீ எப்படிப்பா? சரி அங்கிள், நானும் வரேன் அங்கிள். சரிப்பா, வாப்பா தம்பி. பிரைஸ்லாட். டேய், உன அன்னைக்கே அந்த பக்கம் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறோமா இல்லையா? வந்தா அடிப்போன்னு சொல்லிக்கிறோமா இல்லையா? தம்பி அப்படி இல்லப்பா, நான் சொல்ல வரது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கேளுங்கப்பா. என்ன சொல்றேன்? நான் அன்னைக்கே சொல்லக்கூடாதுன்னுட்டாங்களா? இந்த வெளிநாட்டு கடவுள் எல்லாம் இங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறல. போ, வெளியே போ. படிச்சு பாருப்பா, இயேசு உங்களை நேசிக்கிறார். உன்னை அன்னைக்கே உள்ள வரக்கூடாதுங்களா? வெளியே போனே இருக்கணும்ல. போ, வெளியே போ, வெளியே வெளியே. அங்கிள் உங்களுக்கு என்ன ஆச்சு அங்கிள்? அங்கிள் எங்க இதுக்கு இது ஆயிட்டீங்களா? ஐயோ அங்கிள், அங்கிள், அங்கிள். அங்கிள் நீங்க ரத்த சாட்சியா மறிச்சு போயிட்டீங்க அங்கிள். நீங்க விட்டு இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வாங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்படியாய் வந்து தேங்க்யூ. இப்படியாய் வந்து எங்களுக்கும் வாலிபர்களையும் ஊக்குவிக்கும் வகையாக இந்த யூத் கிறிஸ்மஸ்க்கும் இந்த தேதியை கொடுத்து இந்த நாள் யூத் கிறிஸ்மஸாக செலிப்ரேட் பண்ண நம்ம சபை ஆயர், உபதேசியார், சபை மணியம், கூட்டுனர், பிசி மெம்பர், சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஸ்பெஷலாக இருந்தோம். இது நேற்று ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணோம் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இதில் ஜபாண்டி தான் ரொம்ப வருஷம் எக்ஸிக்யூட் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணி எல்லா இதுலேயும் எங்களுக்கு என்கரேஜ் பண்ண ஜபாண்டிக்கு தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனாலே சாண்டா டான்ஸ் இருக்கும். அதனால் சாண்டா டான்ஸ் இருக்குது. ஃபைனலாக சாண்டா டான்ஸோட நம்ம இந்த யூத் செலிப்ரேஷனை முடிச்சிடலாம். தேங்க்யூ.
Christmas சொல்ல வேண்டும்